ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 30வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆம் தேவஜனமே, எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம்! கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விடாமல் என்னை நீர் பாதுகாத்ததற்காக, என்னை கைதூக்கி விட்டதற்காக நன்றி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்தில் அவமானப்பட்டு விடுவோமே, இந்த இடத்தில் கேவலப்பட்டு விடுவோமே, இந்த இடத்தில் ஜனங்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்கள், இதோ என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, என்னுடைய பண சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, என் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, என் பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லையே, என்ன ஆகுமோ என்று சொல்லி நினைத்திருக்க வேளையிலே உன் எதிராளியானவன் உன்னை பார்த்து என்ன நடக்குமோ, இவன் தேவனை பிடித்து கொண்டிருக்கிறானே, தேவனை ஆதாரமாய் கொண்டிருக்கிறானே, இவனுக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவன் உன்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதபடிக்கு உன்னை கைதூக்கி விடுகிறார். கையை விடுகிற தேவன் அல்ல தேவஜனமே, அவர் கை தூக்கி விடுகிற தேவன். ஆம் தேவஜனமே, கலங்கி கொண்டிருந்த பேதுரு, இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா, அவர் சொன்னதை மீறி நான் வாய் பேசினேனே, இப்பொழுது 3 முறை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி அவன் நொந்து மனசஞ்சலித்து உட்கார்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் அவனை கை தூக்கி விட்டார். ஆம் தேவஜனமே, இன்றைக்கும் கை தூக்கி விடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தாவே என்று சொல்லி நீ கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் உன் எதிராளிகளுக்கு முன்பாக நீ கேவலம் அடையாதபடிக்கு, அவமானம் அடையாதபடிக்கு, அவன் மகிழ்ச்சி அடையாதபடிக்கு உன்னை கைதூக்கி விட்டு உன்னுடைய அவமானத்தையும் சஞ்சலத்தையும் அவர் மாற்றி போடுவார். எனவே தேவ ஜனமே, கலங்காதிருங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களை கைதூக்கி விடுகிறீர் என்று சொல்லி நினைத்து நம்பி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். அப்பா, நாங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் சஞ்சலித்து மன கஷ்டத்தோடு என்ன ஆகுமோ இதன் முடிவு என்று சொல்லி நாங்கள் கலங்கி கொண்டிருந்த வேளையில உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றினதற்காக நன்றி ராஜா. அப்பா, எதிராளிகளுக்கு முன்பாக எங்களை அவமானப்படுத்தாதபடிக்கு, எதிராளி மகிழ்ச்சி அடையாதபடிக்கு எங்களை கைதூக்கி விட்ட தேவனே, உம்மை ஸ்தோத்தரித்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.